காதலே உயிருக்குள் பூகம்பங்கள் தோன்றும். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விளாக் வந்துட்டு என்னுடைய ரிசப்ஷனுக்கான பர்ச்சேஸ் விளாகாக தான் இருக்கும். என்னுடைய ரிசப்ஷனுக்கு நான் வந்துட்டு பிளான் பண்ணது வேறு, ஆனால் வந்துட்டு ஃபைனலாக நான் செலக்ட் பண்ணது லெஹங்கா. இது வந்துட்டு எந்த லெஹங்கா எனக்கு செட் ஆகுன்ற மாதிரி நம்ம வந்துட்டு வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்துட்டு ஒன்று கோல்டு கலர் எடுக்கணுன்ற மாதிரி ஃபுல் மைண்ட் செட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்துட்டு இருக்க லெஹங்கா வேற லெவல், இது எடுத்தா இதான் எடுக்கணுன்ற மைண்ட் செட்டுக்கும் வந்துட்டேன். ஆனா இது வந்துட்டு லைட் பிஸ்தா கலர் சூப்பரா இருந்துச்சு. பட் வந்து அது ரெடிமேட்டு. அதுக்கப்புறம் நான் சூஸ் பண்ணது வந்து இந்த ரெட் கலர் தான். நான் ஏன் சூஸ் பண்ணது இப்பயே சொல்லிட்டேன்னா, என்னுடைய கல்யாணமே முடிஞ்சிச்சா, அதனால நம்ம இப்பதான் விளாகே போட போறோம். எப்படியும் நிறைய ரீல்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஃபைனலா வந்து நம்ம சூஸ் பண்ணது இந்த ரெட் கலர். ஆனா பேசிக்கா வந்துட்டு எனக்கு இந்த ரெட்டு, ஒயிட்டு, அதுக்கப்புறம் பிங்க்கு, ப்ளூ இந்த மாதிரி வந்துட்டு வேணான்ற மாதிரி வச்சிருந்தேன். ஏன்னா இது வந்துட்டு காமனா எல்லாரும் யூஸ் பண்றது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு கிரீன் கலர் காட்டினேன், லைட் பிஸ்தா. எடுத்தா அந்த மாதிரி எடுக்கணும், அந்த மாதிரி டிசைன்ல இருக்கணுன்ற மாதிரி ஃபுல் மைண்ட் செட்ல போனேன். ஆனா லாஸ்டா அப்படி இப்படின்னு பார்த்து ஃபைனலா வந்து நம்ம அந்த ரெட் கலர் தான் சூஸ் பண்ணோம். என்னோட ஃபியான்சிக்கு வந்துட்டு, சாரி, என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தேன் அந்த எல்லோ, அதுக்கப்புறம் இந்த ரெட், இந்த மாதிரி வந்துட்டு ஒரே கன்ஃபியூஷனா இருந்தோமா. நாங்கள் வந்துட்டு அந்த ரெட் கலரே சூஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அது வந்து ஃபோட்டோஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப கிராண்டா இருக்கும் அந்த லைட் வெளிச்சத்துக்கு எல்லாமே. ஆனா நான் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா போலான்ற மாதிரி யோசிச்சு வச்சிருந்தேன். இன்னொன்று, நான் ஓன்கா காசு கொடுத்து வாங்கவே கூடாதுன்னு மட்டும் என்னுடைய மைண்ட்ல வச்சிருந்தேன். ஆனா ஃபைனலா நம்ம வந்துட்டு பே கொடுத்து வாங்கின மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து ரெண்ட் மாதிரி போகலான்ற ஒரு ஃபுல் மைண்ட் செட்ல வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் பரத்துக்கு வந்துட்டு கோட் செட் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்காக போயிருந்தோம். இது வந்து சவுகார்பேட்டையில் பக்கத்துல பெரம்பூர் கிட்ட ஒரு ஷாப்ல தான் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அவங்களுக்குமே வந்துட்டு என்னுடைய ட்ரெஸ்க்கு மேட்சா எது செட் ஆகுன்ற மாதிரி பார்த்தோம். நிறைய வந்து ரெட் கலருக்கு வந்து நேவி ப்ளூ அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. சரி, நம்ம கொஞ்சம் க்ரீமா போலாமேன்ட்டு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா போனோம். ரெண்டுமே வேற லெவல்ல இருந்துச்சு. years later. இப்போ பார்த்துட்டு இருக்குது எல்லாமே நெக்ஸ்ட் டே. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் டி நகர் வந்துட்டு போக போகிறோம். ஏன்னா டி நகர் வந்துட்டு ஒரு சின்ன பர்ச்சேஸ் மட்டும் இருக்குது. எங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு நம்ம பாவாடை சட்டை தைக்கலான்னு ஒரு பிளான். ஆனால் நம்ம கொஞ்சம் போய் எடுத்து எல்லாருக்குமே மேட்சிங்காக வந்துட்டு ஒன்று பிளான் பண்ணி வச்சிருந்தோம். சரி, அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய் வாங்கி கிளாத் வாங்கி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலான்றதுக்காக நாங்கள் வந்துட்டு டி நகர் போனோம். அன்றைக்குமே செம்ம க்ரௌடு தான். நாங்கள் வந்துட்டு மெயினாக அன்றைக்கி எல்லாருக்கும் வந்துட்டு மேரேஜ் அன்றைக்கி ரெட் கலர் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் அக்காவுக்கு, என்னுடைய தங்கச்சிக்கு, அந்த மாதிரி. அதனால் எங்கள் பாப்பா மட்டும் தான் கேர்ள் இருக்கனால, சரி எங்கள் பாப்பாவுக்கும் வந்துட்டு இந்த ரெட் கலரே வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம்.
எனக்கு என்கேஜ்மெண்ட், ரிசப்ஷன் இது 2மே ஒரே நாள்ல வச்சதுனால, அதோடைய ப்ளவுஸ், அதுக்கப்புறம் லெஹங்கா இது எல்லாமே நான் ஒரே இடத்துல தான் ஸ்டிச் பண்ணேன். அதோடைய டீட்டெயில்ஸுமே நான் வந்துட்டு ஒரு ஃபுல் விளாகாவே பண்றேன். நான் வந்துட்டு எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், எவ்வளோக்கு நான் ஸ்டிச் பண்ணேன், எப்படி பண்ணேன் அப்படின்ற ஒரு விளாக் வந்துட்டு உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் நான் பண்ண இடத்துலயே வந்துட்டு எங்க அக்காவுக்கும் வந்துட்டு ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. அது வந்து லைட்டா ஆரி ஒர்க் போட்டு இருக்கிறதுலயே கம்மி லோ ப்ரைஸ்ல வந்துட்டு ஒரு ஆரி ஒர்க் வந்து நாங்க ரெடி பண்ண சொன்னோம். அதுக்கப்புறம் எங்க பாப்பாக்குமே வந்துட்டு நாங்க கொஞ்சம் ரெடிமேட்டா வந்துட்டு இல்லாம, நம்ம வந்து பாவாடை சட்டை மாரி எடுத்து கிளாத் எடுத்து தைக்கிற மாதிரி இங்க தான் வந்துட்டு சேம் அதே எங்க பாப்பாக்குமே வந்துட்டு ஸ்டிச் பண்ண குடுத்துட்டோம். அதனால சரி அந்த டேல வந்து நம்ம இந்த ஒர்க்லாம் முடிச்சுக்கலாம். மோஸ்ட்லி ரொம்ப பெரிய வேலைலாம் இல்ல. போயிட்டு லெஹங்காவ வாங்கணும், அளவு குடுக்கணும், திரும்ப தைக்கணும். இதுதான் எங்களுக்கு அன்னைக்கான டேவே இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த ஷாப் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு போய் தைக்கும்போது வேற ஒரு இடத்துல இருந்துச்சு. இப்பயும் அங்க தான் இருக்கு. அவங்களுடைய இன்னொரு ஒரு ஷாப் மாதிரி இன்னொரு ஒரு இடத்துல இருக்கு. அங்க தான் நம்மள போய் வாங்கிக்க சொன்னாங்க. அதனால நாங்களும் தேடி ஃபைனலா அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சுட்டோம். ஒரே இடத்துக்குள்ள தான் 2, 3 வாட்டி போயிருக்கோம். ஆனா எங்கன்றதே தெரியல. அவ்ளோ பெரிய சவுகார்பேட்ல கரெக்ட்டா எந்தெந்த சந்துன்றதே நம்மளுக்கு ஞாபகம் வரமாட்டுது. அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு ஃபைனலா தேடி கண்டுபிடிச்சு, நம்ம வந்துட்டு அந்த ஷாப்குள்ள போயாச்சு. போனதுக்கப்புறம் எனக்கு மெயினா வந்துட்டு ப்ளவுஸ் வந்துட்டு நான் எப்படி வேணுன்ற மாரி கேட்டேனோ, அத விட சூப்பராவே பண்ணி குடுத்துட்டாங்க. என்னதான் நம்ம அளவே குடுத்து தச்சாலும் ஒண்ணு டைட்டா இருக்கும், இன்னொன்னு லூஸா இருக்கும். அதே மாரி தான் எனக்கும். இப்படியும் கொஞ்சம் லூஸா தான் இருந்துச்சா, சரி ஓகே. அங்கேயே வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்மளுக்கு லைட்டா ஆல்ட்ரேஷனும் பண்ணி குடுப்பாங்க. அதனால நான் வந்துட்டு என்னுடைய லெஹங்கா, அதுக்கப்புறம் லெஹங்காவோட ஸ்கர்ட் வராது. அந்த மேல வர இது மட்டும் ஷர்ட் மட்டும். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் இது 2மே நான் வந்துட்டு அங்கேயே போட்டு பார்த்து, எனக்கு இன்னும் கொஞ்சம் லூஸா இருக்கு, இன்னும் கொஞ்சம் டைட்டா இருக்குன்னா, நான் அவங்ககிட்டயே சொன்னேன். ஒரு 2, 3 வாட்டி நம்ம வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு ப்ராப்பரா பண்ணி குடுத்துட்டாங்க. இப்ப நான் போட்டு வந்து பார்த்துட்டுருக்கேன். இந்த வீடியோல கிளிப்ஸ்ல வந்து ஸ்கர்ட் வந்து நான் போடல. ஏன்னா அது வந்து சொல்ட்டாங்க. அது உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இத மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்கன்ற மாரி சொல்ட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி என்ன வந்து நல்லா நல்லா இல்ல, ஓரளவுக்கு குண்டா காட்டுங்கன்ற மாதிரி சொன்னதுனால, நாங்க எப்படி கேட்டோமோ, அதே மாதிரியே வந்துட்டு எனக்கு ஸ்டிச் பண்ணி குடுத்தாங்க. அதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 300 வந்து சார்ஜ் ஆகும். மத்தபடி நம்ம நார்மலா தைக்கிறதுக்கு எவ்வளவோ, அந்த ரேட் தான் லெஹங்காவுடைய ரேட்டு. ஆக்சுவலா நான் அந்த ட்ரெஸ் வந்து போட்டு பார்க்கும்போதே வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்கறதுக்கே அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேல வந்துட்டு இப்படிதான் இருக்கும். அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ற இடம். நம்மளுக்கு தான் வந்துட்டு அங்க கொஞ்சம் சீரியஸா வந்து ரெடி பண்ணி குடுத்துட்டுருந்தாங்க. ஏன்னா நான் சீக்கிரம் போணுன்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேனா, ஏன்னா டைம் எப்படியுமே அங்க போயிட்டு வந்தாலே சவுகார்பேட்டுக்கு சும்மா போயிட்டு வந்தாலே 7:00 ஆயிடும் ரிட்டர்ன் வரதுக்கு. அதுக்கப்புறம் நாங்க வந்து எங்க பாப்பாவுக்கும் வந்துட்டு அதே இடத்துலயே வந்துட்டு ஸ்டிச் பண்ண குடுத்துட்டோம். அதனால அளவு மட்டும் நான் வந்துட்டு எனக்கு எந்தெந்த மாரி வேணுன்ற மாரி குடுத்தாச்சு. ஆல்மோஸ்ட் பர்ச்சேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கன்டினியூஸ் வீடியோ நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம்.